ஜெய் சாய்ராம். இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்ல நேரம் வந்துவிட்டது. இந்த பதிவுக்கு ஒரு சின்னதாக ஒரு கதை சொல்லலாம். அப்போ பாருங்கள், உங்களுக்கு நிஜமாகவே நல்ல நேரம் வந்துருச்சு நீங்கள் உணர்வீங்க. வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். ஒரு அடர்ந்த காட்டில் பார்த்தீங்கன்னா, அதோட நடுவில் 100 வருஷம் பழமையான ஒரு ஆசிரமம் இருக்குது. அங்கே ஒரு முனிவர் இருக்காங்க. அவங்களுக்கு நூற்றுக்கணக்கான சீடர்கள், ஆன்மீக சீடர்கள் ஆன்மீகம் பயின்றுட்டு வராங்க. அந்த ஆசிரமத்தோட பின்பக்கத்தில் எப்போதுமே ஒரு ரூம் இருக்குது. எப்போதுமே அது பூட்டப்பட்டிருக்கும். அந்த அறைக்கு முன்னாடி 2 பெரிய காவலாளிகள் எந்நேரமும் ஈட்டியை பிடிச்சபடி காவல் காத்துட்ருக்காங்க. அப்போ அந்த குரு தன்னோட சீடர்கள்ட்ட ஒரு கடுமையான கட்டுப்பாடு போட்டிருக்காரு. என்னென்னா, யார் எந்த சூழ்நிலையும் அந்த அறை பக்கம் போகக்கூடாது. அதை திறக்க முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட உயிர் போயிடும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஆனால் எல்லா சீடர்களும் பயந்து ஒதுங்கினாங்க. ஆனால் அதில் ஒரு சீடர் ஆகாஷ் அப்படிங்கிற ஒரு சீடர் மட்டும் பார்த்திங்கன்னா, மனசு கேட்கல. அந்த அறைக்குள்ளே அப்படி என்ன தான் இருக்குது, ஒருவேளை குரு அங்கே தங்க புதையல் எதுவும் வச்சுருப்பாரோ, இல்லைன்னா ஏதாச்சும் மாயாஜால சக்தி இருக்குமான்னு மனசு போட்டு அலப்பாயுது. என்ன பண்ணலான்னு அவருக்கு ஆர்வம் தலைக்கு ஏறிடுச்சு. வருஷங்கள் ஓடிடுச்சு. ஒரு நாள் குரு அவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. அவரும் கடைசி நேரத்தில் இருக்கார். அவரோட கடைசி இறுதி நாட்களை நெருங்கிட்டுருக்காரு. அப்போ பார்த்து அந்த ஆசிரமத்தில் ஒரு பெரிய திருட்டு நடந்துருச்சு. காவலாளிகள் எல்லாரும் திருடனாக தேடிட்டு காட்டுக்குள்ளே ஓடுறாங்க. அந்த இரும்பு அறைக்கு முன்னாடி யாருமே இல்லை. இதான் சாக்குன்னு ஆகாஷ் என்ன பண்ணுறாங்க, மெதுவாக குருவோட அறைக்குள்ளே நுழைஞ்சிட்டு அந்த குரு மயக்கத்தில் படுத்திருக்காரு. அப்போ அவரோட தலைமாட்டுக்கிட்ட ஒரு பளபளக்கிற தங்க சாவி வச்சுருக்காரு. அந்த சாவியை எடுத்துகிட்டு இந்த ஆகாஷ் ஐஸாக என்ன பண்ணுறாங்க, அந்த சாவியை திறந்து அந்த இரும்பு கதவை திறந்துட்டாங்க. அந்த அறைக்கு முன்னாடி யாருமே இல்லை. சுற்றி முற்றி பார்த்துட்டு நடுங்கிற கைகளோட அந்த தங்க சாவியை இரும்பு பூட்டில் நுழைச்சாங்க. கிளிக் அப்படின்னு அந்த கதவு திறந்துருச்சு. கதவு மெதுவாக தள்ளுறாங்க. உள்ளே இருட்டு, பயங்கரமான வாசனை. ஆனால் அந்த ஆகாஷ் மெதுவாக உள்ளே கால் எடுத்து வச்சான். அவன் உள்ளே போனதும் பலத்தை காற்றடிச்சு டமார்னு என்னாச்சு, ஒரு கதவு தானாக முடிக்கிச்சு. பூட்டும் தானாக விழுந்துருச்சு. ஆகாஷுக்கு விறுவிறுத்து போச்சு. அச்சச்சோ, மாட்டிக்கிட்டோமேடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பயந்துட்டாங்க. அப்போ அந்த இருட்டுக்குள்ளே ஒரு சின்ன விளக்கு தானாக எரிஞ்சுது. அந்த வெளிச்சத்தில் ஆகாஷ் வார்த்தை காய்ச்சி அவனோட இதயத்தையே நிற்க வச்சிருச்சு. என்னென்னா, அங்கே ஒரு பெரிய கண்ணாடி கூண்டு இருக்குது. அந்த கண்ணாடி கூண்டுக்குள்ளே பாசி பிடிச்சி நஞ்சு போன ஆடையோட ஒரு சங்கிலியால் பிணைக்கப்பட்ட ஒரு மனுஷன் உட்காந்துருக்காங்க. அவன் முகம் முழுக்க தாடி, கண்கள்லேருந்து ரத்தமும் கண்ணீரும் கலந்த ஒரு திரவம் வடிஞ்சிட்ருக்கு. அவன் பார்க்க அப்படியே அந்த சாமியார் மாதிரியே இருந்தாங்க. ஆனால் ரொம்ப வயசான கொடூரமான தோட்டத்தில் இருக்கிறாங்க. ஆகாஷ் பயத்தில் நடுங்கிக்கிட்டு, யார் நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பார்க்க எங்கள் குரு மாதிரியே இருக்கீங்களே, உங்களை யார் இங்கே அடைச்சி வச்சது அப்படின்னு கேட்குறாங்க. அந்த கூண்டுக்குள்ளே இருந்த மனுஷன் மெதுவாக தலை ஆகாஷை பார்த்துட்டு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. பயங்கரமாக சிரிக்கிறாங்க. நான் தான் உன்னோட குரு. வெளியில் நடமாடிக்கிட்டே இருக்கிறேனே, அவன் ஒரு போலி. அவன்தான் என்னை இத்தனை வருஷமாக இங்கே சித்திரவதை செஞ்சு அடைச்சி வச்சுருக்கான். நீ சாவியை கொண்டு என்னை காப்பாற்றிட்ட. சீக்கிரமே இந்த கூண்டை தர. அவனை கொண்டுட்டு உனக்கு நான் எல்லா சக்திகளையும் தரேன் அப்படின்னு சொல்லி கத்துறாரு. ஆகாஷ்க்கு ஒரே குழப்பம். வெளியே இருக்கிற கருணையே உருவான நம்ம குரு துரோகியா, உள்ளே இருக்கிற இந்த ஆள் சொல்கிறது நிஜமா? உனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் அந்த மனுஷனோட அழுகையும் கஷ்டமும் அவரோட இதயத்தை ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டப்படுத்திடுச்சு. யாரோ ஒருத்தர் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களேன்னு நினச்சி கூண்டை திறக்க போனேன். திடீர்னு அந்த அறையின் பின்கதவு வழியாக நிஜ குரு உள்ளே வந்துட்டாங்க. அவரோட உடல்நிலை மோசமாக இருந்தாலும் முகம் பிரகாசமாக இருந்துச்சு. ஆகாஷ் நிறுத்துன்னு கம்பீரமான குரலில் சொல்கிறாங்க. அப்போ அந்த ஆகாஷ் அந்த கத்தியை எடுத்துக்கிட்டு, குருவே, நீங்கள் ஒரு துரோகி. இவனை ஏன் நீங்கள் அடைச்சி வச்சுருக்கீங்கன்னு கேட்குறாங்க. குரு அமைதியாக சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க, ஆகாஷ், உனக்கு உண்மை தெரியணும்னா அந்த கூண்டுக்குள்ளே இருக்க மனுஷனை நல்லா ஒத்துப்பாருன்னு சொல்கிறாங்க. அந்த ஆகாஷும் என்ன பண்ணுறாங்க, ஒத்து பார்க்குறாங்க. இப்போ அந்த மனுஷனோட முகம் அப்படியே மாறி தொடங்கிருச்சு. அது குருவோட முகம் மாதிரி இல்லை, அது அப்படியே ஆகாஷோட முகம் மாதிரியே மாறிடுச்சு. ஆகாஷ் ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டாங்க. நம்மளா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு குரு ஆகாஷின் தோலை தொட்டு அப்புறம் சொல்கிறாங்க, பொறுமையாக தட்டி கொடுத்துட்டு சொல்கிறாங்க, பயப்படாத. இந்த அறைக்குள்ளே எந்த புதையலும் இல்லை. இந்த கூண்டுக்குள்ளே இருக்கிறது வேறு யாரும் இல்லை. உனக்குள்ள, எனக்குள்ள, எல்லா மனிதர்களுக்குள்ளும் இருக்கிற மிருக குணம், அகந்த, பேராசை, கோபம், காமம்.
நான் என் வாழ்நாள் முழுக்க தவம் செஞ்சு எனக்குள்ளே இருந்த அந்த கொடூரமான மிருக குணத்தை அடக்கி இந்த மனசுங்கிற இருட்டு அறைக்குள்ளே பூட்டி வச்சிருக்கேன். வெளியில் வர்றதுக்காக அது தினமும் அழுதுகிட்டே இருக்கும். நீ உன்னோட ஆர்வம் மற்றும் அறியாமையால் அந்த சாவி எடுத்துகிட்டு வந்து அதை ரிலீஸ் பண்ண பார்த்துருக்க. இதனை திறந்து விட்டு அது வெளியில் போய் உன்னையும் அழித்து உன் உலகத்தையும் அழிச்சிரும். உனக்குள்ளே இருக்கிற நல்லவங்களை நல்லவன் அப்படிங்கிற அந்த உன்னோட இதை கொன்னுடும். ஆகாஷுக்கு அப்போ தான் புரிஞ்சது குரு ஏன் அந்த அறையை திறக்கக்கூடாதுன்னு சொன்னார்னு. அவன் கையில் இருந்த சாவி வெறும் இரும்பு சாவி இல்லை, அது அவனோட மனக்கட்டுப்பாடு. அவன் அழுதுகிட்டே குருவோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாங்க. சாவியை திரும்ப குருவோடமே ஒப்படைச்சிட்டாங்க. நம்ம எல்லாரோட மனசுக்குள்ளேயும் ஒரு இருட்டு அறை இருக்குது. அதில் கோபமும் கெட்ட எண்ணங்களும் பூட்டி வைக்கப்பட்டிருக்கு. நம்ம ஆர்வம் அல்லது பலவீனத்தால் அதை திறந்துடக்கூடாது. அதை அடக்கி வச்சு உண்மையாக நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம தான் நிஜமான மனுஷன். நம்ம அதற்கெல்லாம் இடம் கொடுக்காம இருந்தோம்னா நல்ல நேரம் நமக்கு எல்லா நேரமுமே நல்ல நேரம்தான். எல்லாமே நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.